அன்பு சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு தமிழின் நெஞ்சார்ந்த நல் வணக்கங்கள். இப்பொழுது நாங்கள் மருத வாடிக்கு வருகை தந்திருக்கின்றோம். ஒலிவில் பிரதேசத்தினுடைய முகமாக இருக்கின்ற பிரதேசத்திலே அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதி அருகாமையிலே இருக்கின்ற மருத வாடி என்று சொல்லுகின்ற இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். எதற்காக என்றால், உண்மையிலே இந்த பிரதேசத்திலே நம்முடைய பாரம்பரிய உணவுகளை மாத்திரமல்லாமல் சுவையாக எந்த விதமான சேர்மானங்கள், இயற்கை தவிர்ந்த செயற்கை சேர்மானங்கள் இல்லாமல் காலை ஆகாரங்கள் மனதுக்கு ரம்மியமாக மாத்திரமல்லாமல் ஆரோக்கியமாக சத்து உணவாகவும் கூட இருக்கின்ற ஒரு விடயத்தை இவர்கள் தொடர்ந்தேச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இங்கு வர வேண்டும் என்று நான் நீண்ட நாள் எண்ணியிருந்தேன். இன்று வருகை தந்திருக்கின்றோம். கூடவே வருகின்ற பொழுது நண்பர் சிராஜ் அவர்களையும் நீண்ட நாளிகைக்கு பிற்பாடு சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிராஜ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுபராயத்திலே பாடசாலை காலங்கள் உணர்வுகள் வருகிறது. இப்பொழுது வேலை நிமித்தமாக எல்லோரும் ஒவ்வொரு திசைக்கு சென்று விட்டோம். அவரையும் இன்று காலை வேளைகளில் சந்திக்கின்ற பொழுது நானும் அவரையும் அழைத்துக் கொண்டு வந்தேன். சரி, மாஹிர் எங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கின்றார். இந்த காட்சிகளை நமக்காக காண்பிப்பதற்காக வேண்டி உண்மையாகவே நாங்கள் நல்ல விடயங்களை உங்களுக்காக தருவது வழக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலாக பசும்பால், இந்த நாட்டிலே பசும்பால் உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும், பெட்டிப்பால்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றம் தொடக்கம் பேசப்பட்டு வருகின்ற விடயம் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இயற்கையான முறையிலே எமது அஷ்ரப் நகர் பிரதேசங்களில் மாடுகளில் இருந்து கறந்து கொண்டு வரப்படுகின்ற பாலை உடனுக்குடன் இங்கு காய்ச்சி தேவையான அளவு சீனியை பாருங்கள், சிவப்பு சீனியும் வைத்திருக்கிறார். உண்மையாகவே ஆரோக்கியமான ஒரு விடயத்தை அவர் செய்திருக்கின்றார். இந்த பசும்பாலை நான் அருந்துவதற்காக இங்கு காலை வேளையிலே வருவது வழக்கம். இன்று வேறு ஒரு விடயமாக வந்த பொழுது மாஹிர் சாரிடம் சொன்னேன், வாருங்கள் நீங்களும் ஒரு பால் கிளாஸை குடித்து பாருங்கள் என்று சொன்னேன். அதற்காகத்தான் இங்கு வந்த பொழுது பிரிம்பாக இருக்கின்ற ஏனைய உணவுகளை உங்களுக்காக நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே மாஹிர் சார் வடிவா காட்டுங்க. உண்மையிலே இந்த பால் கிளாஸை பாருங்கள். இது வெறும் பால் மாத்திரம்தான். நம்முடைய மாடிலே இருந்து நம்மவர்கள் கறந்து நம்மவர்கள் நமக்காக விநியோகிக்கின்ற ஒரு முயற்சி. இந்த பாலிலே என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது என்பதை உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். அதை நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணுகின்றேன். குறிப்பாக ஒரு முக்கியமான விடயத்தை மாத்திரம் சொல்லலாம். இன்று சிராஜ், ஒரு டீ கடைக்கு நாங்கள் போனோம்னா 120 ரூபா, 100 ரூபா, 130 ரூபா கூட எடுக்கிறார்கள். ஆனால் இந்த உண்மையான சுத்தமான பசும்பாலுக்கு 150 ரூபா மாத்திரம்தான். காலையில் இந்த ஒரு பாலை கிளாஸை அடித்து விட்டு அலுவலகத்துக்கு வேலைக்கு சென்றால் 12 மணி வரைக்கும் வயிறு சட்டப்படி இருக்கும். நல்ல ஆரோக்கியமாக உடலுக்கு ஹெல்த்தான ஒரு பசும்பாலை அருந்த வேண்டுமானால் நீங்க வாருங்கள். இங்கே சிவப்பு அரிசி செய்யப்பட்ட புட்டு இருக்கிறது. நமது தாய்மார்கள் சகோதரிகள் செய்கின்ற இந்த பாரம்பரிய உணவு புட்டு இருக்கிறது. வழமையாக நாங்கள் உண்ணுகின்ற இடியப்பம், சம்பல் இருக்கிறது. அதே போன்று வெள்ளை அரிசியில் செய்யப்பட்ட புட்டெல்லாம் இருக்கிறது. கறியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுது சாப்பிடத்தான் போகின்றோம் சிராஜோடு சேர்ந்து. வெறுமனே தக்காளி, இறைச்சி, காஞ்ச இறைச்சி போட்டு வடிவான பாச்சொரி இருக்கிறது. இந்த இடத்திலே இயற்கையும் எழிலும் இருக்கிறது. பாருங்கள், இன்னும் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கிறது. பாருங்கள், இது முடக்கத்தான், வல்லாரை, பொன்னாங்கண்ணி போன்ற கீரை வகைகளை ஆயுர்வேத மூலிகைகளாகவும் இருக்கின்ற பொருட்களை வைத்து ஒரு கஞ்சியை, இலைக்கஞ்சி காட்சி இருக்கிறார்கள். இதுவும் இங்கே மிகவும் ஃபேமஸாக வருகின்ற வாடிக்கையாளர்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்க முடியும். இது குரக்கன்கஞ்ச், வளமையான குரக்கன் நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்து வடிவாக செஞ்சிருக்காங்க. காலையில் விலை மிக குறைவாகவே இருக்கிறது. நீங்கள் ஒரு முறை இந்த ஒலிவில் பிரதான வீதியாக வருகின்ற பொழுது வயல்வெளிகளுக்கு அருகாமையிலே இயற்கையான மருத மரத்திலே நிழலிலே இவர்கள் இத்தகைய பொருட்களை எல்லாம் இங்கே சமைக்கின்றார்கள். இங்கே சமைத்து நள்ளிரவு தாண்டிய பிற்பாடு இங்கு அவர்கள் வருகை தந்து இந்த அத்தனை கருமங்களை மாற்றி காலை உணவு விடிய காலையிலே நீங்கள் பசும்பால் அருந்தலாம். வேலைக்கு செல்லுகின்றவர்கள், அலுவலகத்துக்கு செல்லுகின்றவர்கள் மாத்திரமல்ல, வயல்வெளிகள் எல்லாம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். இயற்கையாக வயல்வெளிகளிலே இருந்து குளிர்ச்சியான அழகான காற்று இங்கு வீசிக்கொண்டிருக்கும் ரம்மியமான ஒரு சூழலிலே இயற்கையான ஒரு இடத்திலே இருந்து
இங்கே பார்க்க முடியும். மலைக்கல் ஒன்று இருக்கிறது இல்லையா மாய் சார்? இந்த மலைக்கல் சிராஜ் தான் சொன்னார், இந்த இடத்துல இந்த அழகா இருக்கும் சொன்னார். இப்படி ஒரு மலைக்கல்லில் ஹோட்டல் கொட்டில் பாருங்க, வளர்ச்சி பூமரங்கள் எல்லாம் வச்சு நம்மளோட அழகான ஒரு நெச்சுரலான இடத்துல தான் இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நீங்களும் வருகை தர வேண்டும். இவற்றை உங்களுக்கு காண்பிப்பதனூடாக உண்மையாக நாங்கள் சிராஜ் இந்த விளம்பரம் செய்வதற்கெல்லாம் எந்த விதமான கட்டணங்களும் பெறுவதில்லை. நாங்களும் ஒரு பொழுதுபோக்காக மக்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய தகவல்களுக்காக நாங்கள் இதனை செய்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், உங்களோடு சக உத்தியோகத்தராக இருக்கின்றவர் தான் மாய் சார், ஒரு கவிஞர். இதெல்லாம் செய்யறோம்னா டைம் இல்லாம மெனக்கட்டு உண்மையா நாங்க காசியை வண்டணும் அல்லது உழைக்க வேண்டும் என்பது நீங்க கடையை கேட்டு பார்க்கலாம் சார். அப்படி ஒன்றும் இல்லை, இது உண்மையா மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உண்மையாகவே இப்ப பசும்பாலை வந்தது மிக சிக்கலான கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அப்ப இந்த பசும்பாலை நாங்க அருந்தினம் வந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் 150 ரூபா. இப்ப 150 ரூபா ஒரு பெரிய காசே இல்லை. சாதாரணமா நம்ம பாடசாலைக்கு மாணவர்களுக்கு செல்வதற்குள்ள 200 ரூபா கொடுத்து அனுப்புறோம் இல்லையா? அப்ப காலையிலே சுத்தமான ஒரு பாலை அடிச்சு போட்டு, அதுவும் பாருங்க சிவத சீனியும் வச்சிருக்கார், வெள்ளை சீனியும் இல்லை. இங்க பாருங்க இலக்கஞ்சி இருக்கு, வடிவான இலக்கஞ்சி, குரக்கங்கஞ்சி இருக்குது, சிவப்பரிசி புட்டு இருக்குது, இறைச்சியும் இயற்கையான நம்ம தேங்காயில வெந்த விதமான தக்காளிக்காய் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஒரு இளம் தேங்காயில. இப்ப இந்த சம்பலை காட்டுங்க சார். இப்ப இந்த சம்பல் செய்யறதுக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கணும்னா இந்த சிராஜ் இந்த சம்பலை உண்டு பாருங்க. இதுக்குள்ள கடலையும் இருக்கு, கொண்டக்கடலையும் ஒரு டிஷ் இருக்கு. கொண்டக்கடலையும் பண்ணுமாண்டா, கொண்டக்கடலைக்கு மேலே என்ன செஞ்சுக்காங்கன்னு சம்பளம் கொஞ்சம் வச்சுட்டு இருக்காங்க. சட்டப்படி இருக்கும் இளம் தேங்காய், ஒலிவில் தேங்காய்க்கு போல இன்னும் கொஞ்சம் அது பிரபல்யம். அது ஒலிவில் தேங்காய்க்கு உண்மையாகவே ஒரு ஹை ஒரு கிராக் கொண்டு இருக்கு. அதாவது நம்முடைய இந்த பிரதேசத்தில் அதிகமான கல்முனையில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் ஒலிவில் உள்ள தோட்டங்களில் தான் அவங்களோட முதலீடுகளை செய்து வச்சிருக்கிறாங்க. இங்கிருந்து தான் பெரும்பாலான இடங்களுக்கு தேங்காய் போகிற இடம் ஆகவும் நம்முடைய பெரும்பாலும் கிழக்கு பிராந்தியத்துக்கு தேங்காயை வழங்குற இடம் ஒலிவில் செல்லலாம். உண்மையிலே சிராஜ் இதை பச்சை சம்பல் என்று சொல்லலாம். எப்படின்னா வெங்காயம், கொச்சிக்காய், தேங்காய் இளம் தேங்காய், உண்மையா புளிஞ்ச தேங்காயை சிலாக்கள் சம்பல் செய்யறாங்க. நாம தெரிஞ்ச விஷயம் தானே. பழத்தேங்கான்னு சொல்லுவாங்க, அதை செய்யறாங்க. அதெல்லாம் டேஸ்டே இல்லை, உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை. ஆனா நீங்க சாப்பிட்டு பாருங்க, சுத்தமாக சுவையாக உண்மையாகவே கொண்டக்கடலையோடு எப்படி மாதிரி ஒரு இயற்கையா இருக்குன்னு. இதுல ஒரு இயற்கை ஒன்று இருக்குது. வாயில நாங்க வைக்கிற பொழுதே நமக்கு விளங்குது. ஒரு இளம் தேங்காயில பால் இருக்கக்கூடிய வாரம் இருக்கு. புளிந்த தேங்காயும் இல்லை, நிச்சயமா புளிஞ்ச தேங்காயும் இல்லை. ஸ்பூன்ல இருக்குது என்ன தேங்காய் பால், ஸ்பூன்ல தேங்காய் பால் இருக்குது. புளிஞ்ச தேங்காய்டா இந்த ஸ்பூன்ல தேங்காய் பால் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. என்ன பார்த்த உடனே அழகா விளங்குது தேங்காய் பால். ஆமா, நீங்க சரியா அவதானிச்சிருக்கீங்க. இதை உண்டு பாருங்க, மிச்சம் டேஸ்டா இருக்கும். இப்படியான உணவுகளை உண்டு மகிழ வேண்டுமென்றா நீங்களும் எங்களுடைய இந்த மருதவாடிக்கு வருகை தாருங்கள் என்று அன்போடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே உணவுக்கு விலைகள் மிக அதிகமாக இருக்கிறது எல்லா கடைகளிலும். ஆனால் இங்கு விலைகளும் சற்று குறைவாகவும் இருக்கிறது. உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது, தீங்கில்லாத உணவாக இருக்கிறது. அலுவலக பாமர மக்கள் என்று பலரும் இங்கே காலை வேளையிலே, நான் நினைக்கிறேன் இந்த காலை உணவு 12 மணி வரைக்கும் இங்கே சாப்பிடலாம், இந்த பசும்பாலை குடிக்கலாம். ஆகவே நீங்களும் வருகை தாருங்கள் என்று அன்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மாகேசர் நீண்ட நேரமாக இருக்கிறார், அவரை சாப்பிட வேண்டும். இப்பொழுது நாங்களும் இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட போகின்றோம். நீங்களும் வாருங்கள் என்று அன்போடு உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். குறிப்பாக இங்கே காலை வேளையிலே ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் காலை உணவு இருக்கு. தான் விசேஷம். சொல்லுங்க. நான் உண்மையாகவே இந்த கடலையை சாப்பிடும்போது இந்த சம்பல்ல இருந்து ஒரு இயற்கையான மனம், அதாவது பச்சை மிளகாய், அந்த டீப் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க, அந்த மிளகாயிட மனத்தோடு உண்மையான ஒரு சிறந்த ஒரு டிலிஷியஸை நான் இதில் உணரக்கூடியதை உண்மையாக விளங்குறேன். இதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை சாப்பிடும். நான் ஏற்கனவே இங்கே முதலும் சாப்பிட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. உண்மையான இயற்கையான உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல சிறந்த இடம் என்றது நானும் சொல்லிக்கொள்றேன். இதில் உண்மையிலே இங்கு நீங்களும் வருகை தந்து உங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்றுக் கொள்வதற்கு உண்பதற்கு வருகை தாருங்கள் என்று அன்போடு நாங்கள் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த பிரதேசத்திலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தேங்காய்க்கு நல்ல மதிப்பும் இருக்கிறது. ஒலிவில் தேங்காய் கல்முனையில் சரியான மார்க்கெட்ல டிமாண்டா இருக்கிற ஒரு விஷயம். இந்த பால்சொரி ஒன்று வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். மஞ்சள் தூள் போட்டு, நச்சிரகம், ஏலக்காய் எல்லாம் போட்டு சுவையாக ஒரு இடியப்பத்துக்கு சட்டப்படி இருக்குது. கொஞ்சம் காஞ்சிரத்து மாயிரசு சிலர் இறைச்ச வேண்டி காய வச்சு இங்கதான் இது காலை வேளையிலே இந்த இடத்திலே தான் கறியை தயாரிக்கிறார்கள்.
மிகவும் அருமையாக இருக்கிறது. சுவை மாத்திரமல்ல, அந்த வாசனையும் சட்டப்படி இருக்கு. சிராஜ் இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துட்டு பாரு, கேட்டுட்டாரு. இப்போ சிராஜ் இறுதி என்ன சொல்றீங்க பார்ப்போம். இறுதியா செல்லறதுக்கு இருக்கிற விஷயம் என்னன்னு இதுல இந்த காஞ்சரஜி சொதி உண்டு ஒலிவில் ஒரு இடத்துல இருக்கேன்னு சொல்லி நான் தேடி கடைசியா ஒரு 2 மாசத்துக்கு முதல்ல ஒரு இடத்துல இதுதான் இடமன்றதை கண்டுபிடிச்சி இந்த காஞ்சரஜின் சொதியையும் இப்படி ஒரு இயற்கையா சாப்பிடணும்ன்றதுக்காக இதை கொண்டு போய் அப்படியே பள்ளக்காட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு வந்த ஒரு ஞாபகம் எனக்கு 2 மாதத்துக்கு முதல் இருக்கின்றது. ஆனால் இதை அதிகம் சொல்லுவதை விட உண்மையாக பார்த்து சாப்பிட்டு அதில் ருசிகளை அறிஞ்சி தெரிஞ்சுமன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எப்போதும் ஒரு குடும்பத்தோடு சாப்பிடுவதற்குரிய ஒரு சிந்தனை உண்டு உங்களுக்கு எழும் என்பதில் நிச்சயம். நல்லது. சிராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று உண்மையாக குடும்ப சகிதம் பிள்ளைகளோடு நாங்கள் வருகை தந்து அமர்ந்து உண்ணுவதற்கு பிரத்யேகமாக நிறைய இடங்கு வசதிகள் எல்லாம் இருக்கிறது. இயற்கையாகவே நாங்கள் ஒரு இடத்திலே போய் இருந்து பிரயாணம் செய்கின்ற பொழுது ஏதாவது வாகனங்களை நிறுத்திவிட்டு ஓரமாக இருந்து உண்வதை போன்று ஒரு பிரமையை நமக்கு கொடுக்கும் ஒரு இயற்கை ரம்மியமான இடமாகவும் இருக்கிறது. எனவே மருதவாடிக்கு நீங்கள் வாருங்கள். நமது சுத்தமான காலை உணவுகளை உண்டு மகிழ்வதற்கு மாத்திரமல்ல, நாங்கள் குறிப்பாக சொல்ல போவது என்னவென்றால், சிராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று நாங்கள் உண்மையை சொல்லி இருக்கிறோம். இந்த தகவல் உண்மையாக சொல்லுகின்ற தகவலா என்ற அறிவு வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் வருகின்ற பொழுது நாளையும் நாளை மறுநாளும் இங்குதான் நாங்கள் வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் பெறும். உண்மையாகவே இந்த பாச்சொரியாகட்டும், சிவப்பு அரிசி, கூடுதலாக நோயாளிகள் எல்லாம் இருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கு உண்ணக்கூடியவாறு இருக்கிறது. காலை வேளையிலே நமது நிறை உணவாக இருக்கின்ற கொண்டைக்கடலை, பால், இந்த கஞ்சி வகைகள், இலைக்கஞ்சி, மொடக்கத்தான், பொன்னங்காணி, வல்லாரை எல்லாம் சேர்க்கப்படுறதுக்கு குரக்கன் சத்தான உணவு எல்லாம் இருக்கி நாங்கள் இப்ப சொல்லிட்டோம் இல்லாத சிராஜ், நீங்க நிச்சயமாக உண்டு பாருங்கள். நீங்கள் நிச்சயமாக நம்பகமாக இந்த இடத்துக்கு வருகை தருவீர்கள் என்று கூறி இப்பொழுது நாங்கள் சிராஜும் மாஹிர் சார் 3 பேரும் சேர்ந்து அப்படியே கமராவை உங்களையும் காட்டுங்க. நீங்க ஃபுல்லா எடுத்துக்கிறீங்க, எடுத்தாங்க நாங்க எடுக்கும். வாங்க, நாம இப்ப சாப்பிட்டுட்டு நிறைய பேர் எல்லாம் இருக்கும். இன்றைக்கு நண்பரும் தூரமாக செல்ல வேண்டும், விரைவோடு வந்தார். உண்மையாகவே இந்த வழியால் வருகின்ற பொழுது நான் தான் அவரை நிறுத்தி நீண்ட நாளாக சந்தித்து அந்த காலங்களில் இப்பொழுது இருக்கின்ற ஸ்மார்ட்டாக, இன்னும் ஸ்மார்ட்டாக சிராஜ் இருப்பார். நாங்கள் இருவரும் ஒன்றாக கல்வியும் கற்றிருக்கின்றோம். அந்த ஞாபகங்களோடு அன்பு சொந்தங்களை, உறவுகளை, நீங்களும் மருதவாடிக்கு வாருங்கள் என்று அன்போடு வேண்டி விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் அன்பு சலாம். இறுதியாக சிராஜ் அவர்களுடைய குரலிலும் எங்களுடைய இந்த விடயத்தை பற்றி, எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சியை பற்றி அவர் நிறைய பார்த்திருப்பார், அதை பற்றியும் சொல்லுங்கள். கீரல் சம்பந்தமாக நான் சுமார் ஒரு பல வருடங்கள், அதாவது 2 வருடங்களுக்கு முன்னரே எனக்கு மாய்சர் கதைப்பார் இது அடிக்கடி. நாங்கள் அவ்வாறு பல விடயங்களை செய்வதற்கென்று சுமார் நான் நினைக்கின்றேன் 1 வருடத்துக்கு முன்னர் கூட மாய்சர் என்னிடம் அணுகியிருந்தார். அட்டப்பளத்தில் உள்ள கேரளா எஸ்டேட்டை சம்பந்தமாக நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செய்ய வேண்டி இருக்கின்றது, அதற்கு நீங்கள் வர வேண்டும், கட்டாயம் வாருங்கள் என்று சொல்லி நானும் சொல்லியிருந்தேன். கேரளா எஸ்டேட்டை பற்றிய ஒரு விடயத்தை நாங்கள் மக்களுக்கு பிரபலியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிச்சயம் செய்வோம் என்று சொல்லி இருந்தேன். ஆனால் அதற்குரிய நேர காலம் கிடைக்கவில்லை. கீரல் சம்பந்தமாக அதிக வீடியோக்களை நானும் பார்த்திருக்கின்றேன். ஒலிவில் அந்த மீன் காலங்களிலெல்லாம் நண்பர் என்ற அருமை நண்பர் அதிகமான வீடியோக்களை பகிர்ந்திருந்தார். அந்த சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்களை போட்டுக்கொண்டே இருந்தார், காணக்கூடிய மாதிரி இருந்தது. இன்று நான் உண்மையாகவே களம்புக்கு பயணிக்க வேண்டியுள்ளது. அதிகமான வேலை பழுக்களுக்கு மத்தியில் தான் வந்திருந்தேன். இருந்தாலும் 2 உறவுகளும் என் இடப்பக்கம் வலப்பக்கமான 2 இதயத்தில் அமர்ந்திருக்கிற 2 உறவுகள், மாஹிர் சார் என் அருமை நண்பர், அவரும் நானும் மிகவும் நீண்டகால உறவு, எங்கள் குடும்ப உறவுக்கு மேலதிகமான பெரிய உறவு. அதே போன்று ஆரம்ப பள்ளி முதல் எனது ஒரு அருமை நண்பர் பக்கத்தில் இருக்கின்றார். நாங்கள் இருவரும் சந்தித்த சந்தர்ப்பங்களில் 3 ஆயிட்டோம். 3 ஆனவுடன் எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் இவர்களோடு சில நேரம் நான் ஒரு சிறிது நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த நேரத்தை ஒதுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நேர்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான விடயங்களை பகிர்வது உண்மையான ஒரு சேவையாக கருதுகிறார்கள் அவர்கள். ஒரு விளம்பரம் என்ற அடிப்படையில் இவர்களுக்கென்று எந்த விதமான ஒரு
பணங்களையோ எதையோ செலுத்தாமல் உண்மையாகவே ஒரு மக்களுக்கு ஒரு சேவையாகவும் ஒரு இவ்வாறான சிறிய முயற்சியோடு இருப்பவர்களுக்கு ஒரு உதவியாகவும் இது ஊந்துதலாகவும் இவர்கள் செயற்படுகின்றார்கள் என்று நான் அனைவருக்கும் கூறி இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இறைவன் அல்லாஹு தாலாவுக்கும் மற்றும் எனது நண்பர்கள் இருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மிக்க நன்றி சிராஜ். இப்பொழுது நாங்கள் நீண்ட நாட்களாக முகம் தோன்றாமல் காட்சிக்கு வராமல் பின்னணியிலே இருந்து பல பணிகளை திறன்பட ஆற்றுவார். இந்த கீரல் சமூக தொலைக்காட்சி இந்த அளவுக்கு வெற்றிகரமாக வெளிக்கொணர்வதற்கு வருவதற்கு மிக பெருமதி வாய்ந்த பணிகளை அரும்பணிகளை ஆற்றி வருபவர் தான் எங்களுடைய அன்புக்குரிய இமி மாஹீர், வளர்பிறை மாஹீர், இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரும் கூட. இன்று அவரை உங்களுக்காக நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிகமாக அவர் கமராவோடு தான் நிற்பார், ஆனால் முன்னுக்கு வரமாட்டார், வர சொன்னாலும் வரமாட்டார். இன்று சிராஜ் வருகை தந்ததும் அவரும் வருகை தந்திருக்கின்றார். அவரை அன்போடு நாங்கள் இப்பொழுது வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருக்காக வேண்டிய இன்று காலை வேளையில வந்திருக்கிறோம் போல தெரிகிறது சிராஜ். இப்பொழுது அவர் இடியப்பம் தான் கூடிய தும்பார், ஆனா சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சம் தான் தும்பார், கணக்கு திங்க மாட்டார். நான் ஒரு 10 தும்பேன், அவர் ஒரு 4-3 தான் தும்பார். வளமையாக ரொட்டிலையும் பாத்தி தான் தும்பார். கொத்தெடுத்தாலும் ஒரு கொத்தெடுத்து ஆஃப் கொத்துல அரவசை தும்பார். நாம ஒரு கொத்தையை ஃபுல்லா திங்கிறாங்களே. நல்லது அன்பு சொந்தங்களே, நாங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக மாகேசரிடமே நாங்கள் இப்பொழுது இந்த கமராவை கொடுக்க போறோம். என்ன கொஞ்சம் நாங்க முன்னுக்கு போய் இந்த மருதவாடி கடையை காட்டிட்டு வரோம் சிராஜ். நீங்கள் கொஞ்சம் அப்படியோ இருங்க. இதுதான் நாங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத வாடியினுடைய இடம். இப்பொழுது நசீரும் வந்திருக்கிறார். வயல்வெளிகளில் வேலை செய்துவிட்டு பால் ஒன்றை அருந்துவதற்காக வந்திருக்கின்றார். இந்த காட்சியை இப்பொழுது நாங்கள் இருந்த இடம், அந்த உணவு உண்கின்ற இடம், இதுதான் மருதவாடியினுடைய மெயின் சப்ஜெக்ட் இருக்கின்ற ஒரு இடம். குறிப்பாக இங்கே இந்த போட்டையும் காட்டுங்க சார். இதுதான் மருதவாடி மெயின் ஸ்ட்ரீட் ஒலிவில். தொலைபேசி இலக்கம் 076 095 9500 075 023 500. இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி ஓர்டர்களையும் செய்து கொள்ள முடியும் என்பதை நான் இங்கிருந்து உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நாங்கள் இங்கு வருகிற அந்த நோக்கம், ஒரு சத்துணவாக, ஆரோக்கியமான உணவாக, இயற்கையாக நம்முடைய பாரம்பரிய உணவுகளை இந்த நாட்களில் இந்த பிரதேசங்களில் உண்பதற்கு எடுப்பதற்கு சிரமமாக இருக்கும். இங்கு அத்தனை விடயங்களும் இருக்கிறது. நாங்கள் குறிப்பிட்டதை போன்று பசும்பால் இருக்கிறது, குரக்கங்கஞ்சி இருக்கிறது, இலைக்கஞ்சி இருக்கிறது, அழகான முறையிலே அவித்தெடுக்கப்பட்ட கொண்ட கடலை இருக்கிறது, இடியப்பம் இருக்கிறது, சிவப்பரிசி புட்டி இருக்கிறது. இவற்றையும் தாண்டி சுத்தமான பசும்பால் அருந்துவதற்கு இனிதமான, சுவையான, ஆரோக்கியமான நிறை உணவாகவும் அது இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் உண்பதற்கு, பருகுவதற்கு, குடிப்பதற்கு இங்கே வருகிறாருங்கள் என்று அன்போடு நாங்கள் வேண்டிக் கொண்டு, இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த நிறுவனத்தினுடைய சொந்தக்காரர் எங்கள் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற லத்தீப் சார். லத்தீப் என்றால் சமூக சேவை செயற்பாடுகளில் ஈடுபாடு உடையவர், ஓய்வு நிலையில் இருக்கின்ற ஒரு சிரேஷ்ட சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தரும் கூட. லத்தீப் என்றால் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற எல்லோருக்குமே தெரிந்தவர். மிக நீண்ட காலமாக இந்த மக்களுக்கு நல்ல பணியாற்ற வேண்டும், தானும் வருமானம் ஈட்டிக் கொண்டு செயற்பட வேண்டும் என்பதற்காக இந்த குளிர்ச்சியான மருத மரத்தினுடைய நிழலிலே இயற்கை எழில் தருகின்ற தென்றல் காற்றை அழகாக நீர்நிலைகளில் இருந்து தெரிவிக்கின்ற வயல்வெளிகளையும் அண்மித்திருக்கின்ற இந்த பிரதேசத்திலே இவர் இந்த இடத்தை நிறுவியிருக்கின்றார். நீங்களும் வருகதாருங்கள். இந்த தகவல்கள் அத்தனையும் உங்களுக்காக நாங்கள் வழங்குவதற்கான காரணம், உண்மையாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நல்ல விடயங்களை, உண்மையாக மனிதனுக்கு பிரயோசனமான விடயங்களை எல்லோரும் வேலைப்பாடுகளில் இருப்பீர்கள். இந்த வீடியோ காட்சியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இங்கு வர வேண்டும் போல் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஒருமுறை வந்து பார்த்தீர்கள் என்றால் இவர்களுடைய இந்த உபசரிப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. எந்த விதமான கூச்சம், எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுடைய உணவுகளை வாங்கி உண்பதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது லத்தீப் சார் அவர்களோட பேச போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகமளிக்கும். உங்களோட இடத்துக்கு நீங்க அழைக்காம வந்திருக்கோம் இன்றைய காலையில. நீங்க உண்மையாக சொல்ல வேண்டும், நாங்க வருவோம்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாது. நாங்க ஏன் வந்தோம் சொன்னா, உண்மையாகவே பணம் சம்பாதிப்பதற்கு அல்லது வேறு நோக்கங்களுக்காக அல்ல. உண்மையாக இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பிரயோஜனமான நல்ல விடயங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வருகின்றோம். இங்கே நான் பலமுறை வந்திருக்கின்றேன், இங்கே பால் அறிந்திருக்கின்றேன். அதனை உண்மையாகவே மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இப்போ நானும் ஒரு அலுவலகத்தில் இருக்கிறதால நிறைய அன்பர்கள் எல்லாம் நினைவாங்க. காலை வேளைகளை சம்பாந்துறை இருந்து, கல்முனை இருந்து, சாய்ந்தமர் இருந்து, இந்த ஊர் பிரதேசங்களில் இருந்து வருகின்றவர்கள் இங்கே ஒரு பாலை அருந்துவார்கள், உணவை உண்பார்கள். அதே போன்று இங்கிருந்து கல்முனை நோக்கி செல்கின்றவர்கள் எத்தனையோ உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், பாமரர்கள் என்று பல பேரும் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் வர வேண்டும். மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு ஆரோக்கியமான உணவாக இது இருப்பது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தான் நாங்கள் இங்கு வருகை தந்தோம். உண்மையிலே உங்களுடைய அந்த அரவணைப்பு, இங்கு நீங்க கொடுக்கின்ற உணவு எல்லாமே உண்மையாக தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்காக கீரல் சமூக தொலைக்காட்சி உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. சொல்லுங்க. ஜஸாக்கல்லா ஹைரா. இந்த நாங்கள் இந்த பிரதேசத்தில் ஒரு சின்னதாக ஆரம்பித்த இந்த இங்கே புகைத்தலிம்பிக்கிறோம்ல நாங்கள், அதால் சில அன்பர்கள் புகைத்தல் இருக்கான்னு கேட்டு போட்டு ஒரு கடைக்கு போய்த்துருவாங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த சார் சொன்ன மாதிரி எல்லா அந்த உணவு வகைகளும் செஞ்சிருக்கு. மற்றது நாங்கள் இன்னும் ஒரு சில நாளில் பகற்சாப்பாடு செய்கிறதுக்கு இருக்கோம். பகற்சாப்பாடு மரக்கறி சாப்பாடு, இலைக்கறி மரக்கறி தான் முக்கியம். மற்ற இறைச்சி எல்லாம் இல்லை. ஒரு மீன் கறி அப்படி செட் பண்ணி சில வார திங்கக்கிழமையிலிருந்து இந்த ஏற்பாடை செய்கிறதுக்கு இருக்கோம். எல்லோரும் ஒரு முறை வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க. நிச்சயமாக நிறைய அன்பு உள்ளங்கள் சொந்தங்கள் இந்த காணொளிக்கு பிற்பாடு வருவார்கள். நிறைய அன்பர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே உண்மையாக இந்த மக்கள் சார்பாக, சமூகம் சார்பாக உண்மையாக நம்முடைய பாரம்பரிய உணவுகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நாட்டு அரசும் விரும்பிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு கல்விமான்கள், புத்திஜீவிகள் அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வைத்தியர்கள் அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை உண்டு மகிழுங்கள், நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த மகத்தான பணியை நீங்கள் செய்வதனால் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். மாஹிசர், இதற்கு எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சி சார்பாகவும் எம் மக்கள் நன்மக்கள் பெருமக்கள் சார்பாகவும் வாழ்த்துகின்றோம். நிச்சயமாக உங்களுடைய சாப்பாடு விஷயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் உடன் வருகை தந்து அவற்றையும் இங்கிருந்து நாங்கள் காண்பிப்போம். ஏனென்றால் உண்மையில் இந்த நாட்களில் சைவ அசைவ உணவு என்றெல்லாம் சொல்லுவார்கள் தானே, அவற்றையெல்லாம் நம்மவர்கள் உண்ண வேண்டும். தொடர்ந்து இறைச்சி தின்றுட்டு கலவை செய்யப்பட்ட மீவோன் போன்ற பல்வேறு பொருட்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக சுவைக்காக சேர்க்காங்க தானே. அப்படி இல்லாமல் நீங்க உண்மையாக இயற்கையாக இந்த இடத்துல சமைத்து கொடுக்க போகின்றீர்கள். அதற்கும் இரண்டாவது முறை வாழ்த்துக்கள். உங்கள் பணி தொடர வேண்டும். தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு பயணியுங்கள். இறைவன் உங்களுக்கு அருள்புரிய வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றோம். நன்றிகள். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இன்னுமொரு விடயம், இந்த இடத்துக்கு ஏன் மருதவாடி என்று வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நான் நினைக்கின்ற மருத மரம் இருக்கிறது குளிர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட விடயம். நீர்நிலைகளில் அருகாமையில் தான் இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்ட இந்த மருத மரத்தின் பட்டையெல்லாம் நோய் நிவாரணிகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மரமாகவும் இருக்கிறது. அதன் நிமித்தமாக வைத்திருக்கிறீர்களா? ஏன் மருதவாடி என்று வைத்திருக்கிறீர்கள்? இந்த மருத மரம் இருக்கிறத நாடி தான். அது 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்ட மரம் சொல்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய மரம் உண்டு. இந்த இடம் அந்த மரத்திற நிழலில் வச்சு தான் எல்லா நடவடிக்கைகளும் செய்கிறதுக்கு இந்த கோடை காலத்திலேயும் மிகவும் ஆரோக்கியமாகவும் சௌகரியமாகவும் இருக்கு. அதை வச்சு அதோட பேரை வச்சு நாங்கள் மருதவாடி என்று அழைச்சிருக்கோம். மருதம் என்றாலே குளிர்ச்சி. உங்களுடைய உணவும் குளிர்ச்சி, ஆரோக்கியமும். சரி, மீண்டும் சந்திப்போம் என்று கூறி காலமுள்ள வரையில், இறைவனுடைய நாட்டம் இருக்கின்ற வரையில் சந்திப்போம். அதுவரையில் நெஞ்சார்ந்த நல் வாழ்த்துக்களும் அன்பு வணக்கங்களும் அன்பு சலாம்களும் சூடிக்கொண்டு விடைபெறுகிறோம்.